ஹை ஃப்ரெண்ட்ஸ், கடந்த 2016 சட்டசபை தேர்தல்ல முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் தந்த எம்எல்ஏ சீட்ல ஜெயிச்சவரு. அப்போ தீவிரமா ஏடிஎம்கே ஆதரவாளரா இருந்தாரு. ஆனா இப்போ கொஞ்ச வருஷங்களாவே டிஎம்கே ஆதரவாளரா மாறிட்டாரு. அவரு டிஎம்கே மேடையில பேசின ஒரு பேச்சு ரொம்பவே பெரிய அளவுல கிண்டலுக்கு உள்ளாகி இருக்கு. நடிகர் கருணாஸ் பாத்தீங்கன்னா முக்குளத்தோர் புலிப்படை அப்படின்னு ஒரு அமைப்பை நடத்திட்டு வராரு. தீவிரமான டிஎம்கே ஆதரவாளரா மாறிய கருணாஸ் அவர்கள் டிஎம்கே மேடையில முதல்வர் ஸ்டாலினை புகழ்ந்து அடிக்கடி பேசிட்டு வராரு. அந்த வகையில அவர் ரீசெண்டா பேசின ஒரு பேச்சு கிண்டலுக்கு உள்ளாகி இருக்கு. இந்திய ராணுவத்துக்கு ஆதரவு தெரிவிச்சு முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தலைமையில சென்னை மெரினா பீச்ல நேத்து சாயங்காலம் பேரணி நடந்துச்சு. இந்திய ராணுவம் வெல்லும் அப்படிங்கிற தலைப்புல நடந்த இந்த பேரணி பாத்தீங்கன்னா சென்னை கடற்கரை சாலையில அமைஞ்சிருக்கிற போலீஸ் டிஜிபி அலுவலகத்துல இருந்து போர் நினைவு சின்னம் வரைக்குமே நடந்துச்சு. இதனுடைய மொத்த தூரம் 4 கிலோமீட்டர். முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் சரியா சாயந்தரம் 5 மணிக்கு பேரணியை தொடங்கி 5:55 மணிக்கு போர் நினைவு சின்னம் வந்தடைஞ்சாரு. பேரணியோட முடிவுல ஒற்றுமையின் அடையாளமா ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரிகள் லெப்டினன்ட் ஜெனரல் ஆனந்த் நாராயணன், பிரிகேடர் ரவி, பிரிகேடர் ஜெயலட்சுமி, லெப்டினன்ட் கர்னல் ரமேஷ் இவங்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பாத்தீங்கன்னா நினைவு சின்னமும் வழங்கினாரு. இந்த பேரணி பத்தி நடிகர் கருணாஸ் அவர்கள் பேசும்போது நல்லா யோசிச்சு பாருங்க. சண்டை நடந்துட்டு இருக்கு. ராணுவ வீரர்கள், மாணவர்கள், பொதுமக்கள்னு எல்லாத்தையுமே இணைச்சு ஒரு 5 கிலோமீட்டருக்கு பேரணியை நடத்திருக்காரு மு.க.ஸ்டாலின் அவர்கள். பேரணி முடியறதுக்கு முன்னாடியே போர் நிறுத்தம் அறிவிச்சிட்டாங்க. அத நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். தளபதியோட சாதனையில இதுவும் ஒண்ணு அப்படின்னு பேசியிருக்காரு கருணாஸ் அவர்கள். இந்த ஒரு பேச்ச பாஜக ஆதரவாளர்கள், ஏடிஎம்கே நிர்வாகிகள்னு பலர் ஷேர் பண்ணிட்டு நடிகர் கருணாஸ் அவர்களை கிண்டல் செஞ்சுட்டு வர்றாங்க. பிரபல யூடியூபரான பிரசாந்த் ரங்கசாமி அடிக்கடி அரசியல் பதிவுகளை வெளியிட்டு வர்றாரு. அந்த வகையில கருணாஸ் பத்தின இந்த வீடியோவை ஷேர் பண்ண அவரு ஒரு சீட்டுக்கு என்னென்னலாம் பேச வேண்டியிருக்கு, கருணாஸ் பாம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பல எதிர்கட்சி நிர்வாகிகளுமே எம்எல்ஏ சீட்டுக்காகவே இப்படிலாம் முதல்வர் ஸ்டாலின் பத்தி பாராட்டி பேசுறதா குற்றம் சாட்டிட்டு வர்றாங்க. இந்த மாதிரியான லேட்டஸ்ட் அரசியல் அப்டேட்ஸ்லாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனல் ட்ரெண்டிங் டார்கெட்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. பாய், தேங்க்யூ.